பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி அனுதினமும் இரவுக்கிரு ஜெபத்தில் கொடுத்து கொண்டு வந்ததான யோசேப்பின் குடும்பம் என்கிறதான அந்த வேத பாடம் மற்றும் தேவ செய்தியானது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி திங்கட்கிழமை என்கிறதான நாளை முதல் இந்த யோசேப்பின் குடும்பத்தை குறித்த வேத பாடம் மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் நல்லவே வேறு ஒரு செய்தியை கர்த்தருடைய கிருபையை முன்னிட்டு நாம் ஜெபத்தோடு தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய கிருபையினால் அந்த வசனத்தை நாம் அறிய போகிறோம். தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. மீகா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். மீகா 6:4 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்க. நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டு மோசே, ஆரோன், மீரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். மோசே, ஆரோன், மீரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். ஆம், இந்த மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு 3 பழம்பெரும் தேவ பிள்ளைகளின் நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த 3 பழம்பெரும் தேவ பிள்ளைகளின் நாமங்கள் எது? ஒன்று மோசே, 2வது ஆரோன், 3வது மீரியாம். இந்த மோசேயும் ஆரோனும் மீரியாமும் ஒருவரோடு ஒருவர் அண்ணன் தங்கைகளாகவும் அக்கா தம்பிகளாகவும் இருந்திருக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 3 பேருமே ஒருமித்து தேவனுடைய சன்னிதானத்தில் காணப்பட்டவர்களாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த 3 பேருமே ஒரு தாய் பிள்ளைகளாகவும் இருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். இதிலே சோதரம் மீரியாம் முதலாவதாகவும், ஆரோன் 2வதாகவும், மோசே கடைசியாகவும் நாம் ஆதியாகம யாத்திரையாகமத்திலே பார்க்கிறோம். இங்கு மீரியாம் முதலாவது, ஆரோன் அதுக்கு அடுத்தது, மோசே சோதரம் 3வது என்றுதான் வேதத்தின் ஒழுங்கு. ஆனா இந்த வசனமோ நேர் தலைகீழாய் கடைக்குட்டி என்று சொல்லக்கூடிய கடைசியாகிய மோசே முதலாவதாகவும், 2ஆம் பிள்ளை என்கிறதான ஆரோன் 2வதாகவும், எல்லாருக்கும் மூத்தவள் என்று சொல்லக்கூடிய மிரியாம் அங்கே கடைசியாகவும் அவளுடைய பெயர் சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். ஆனால் இந்த 3 பேரை குறித்த நல்ல ஒரு வார்த்தை அல்லது நல்ல ஒரு செய்தி இந்த வசனத்திலே இருக்கிறது. அந்த 3 பேரை குறித்து, அதாவது மோசே, ஆரோன், மீரியாம் என்கிறவர்களை 3 பேரை குறித்த நற்செய்தி என்னவென்றால், அந்த மீகா 6 அதே 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். இவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன் என்று ஆவியானவர் சொல்லுவார். அப்படியானால் இந்த மோசே, ஆரோன், மீரியாம் என்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் தேவனால் அனுப்பப்பட்டவர்களாய் இருக்கிறார். தேவனால் பட்ட மோசே, தேவனால் அனுப்பப்பட்ட ஆரோன், தேவனால் அனுப்பப்பட்ட மீரியாம். இப்போ 3 பேரும் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறீர்களே, இந்த 3 பேரை தேவன் எங்கு அனுப்பினார் என்று நீங்கள் கேட்கலாம். முதலாவது மோசையை எடுத்துக்கொள்வோம். முச்செடிதனில் பற்றின தேவன் மோசேக்கு வனாந்திரத்துல காட்சி கொடுத்து, நீ பார்வோனை சந்திக்க புறப்பட்டு போ என்று சொல்லி மோசையை பார்வோனிடத்தை அனுப்பினார். 2வது ஆரோன். இந்த ஆரோனை எங்கிருந்து அனுப்பினார் என்று சொன்னால், இந்த ஆரோன் சோதரம்
மோசே முச்சடி தண்ணீர் பற்றின தேவனுடைய சத்தத்தை கேட்டுவிட்டு திரும்பி வரும்போது ஆரோட்ட கத்த சொன்னாரு, உன் சகோதரனாகிய மோசே என்னை சந்தித்து விட்டு வருகிறான், நீ போய் அவனை பார் என்று சொல்லி கூடாரத்தில் இருந்த இந்த ஆரோனை ஆண்டவர் மோசையை தேடி அனுப்புகிறார். மூன்றாவது மீரியா. இந்த மீரியாம ஆண்டவர் எங்கே அனுப்பினார் என்று சொன்னால், மோசே குழந்தை பருவத்திலே ஜலத்திலே மிதந்து கொண்டிருக்கும் போது அந்த தாயாகி யோகபேத் வச்சுட்டு போயாச்சு. ஆனா மீரியா போகவில்லை. அவ என்ன செய்யறா, கர்த்தர் நல்லவன், ஒளிந்திருந்தார் என்று யாத்திரையாகமத்தில் பார்க்க. அந்த ஒளிந்திருந்து தன் தம்பியாகிய மோசையை பார்த்ததுனால அவள் ஓடி போய் அந்த சோத்திரம் பார்வோனுடைய குமார்த்தியினிடத்திலும் தாதிகளிடத்தில் கேட்கிறாள், இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க ஒரு பெண் தேவை, அந்த பால் கொடுக்க வேண்டிய ஒரு பெண்ணை அழைத்துக் கொண்டு வரட்டுமா என்று கேட்ட உடனே அந்த பார்வோனின் குமாரத்தையும் மற்ற தாதிமார்கள் என்கிற பெண்களோ சரி போ அழைத்து வா என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். அப்போ கர்த்தர் நல்லவை. இங்கே மீரியா அந்த மோசைக்கு ஒரு தாயை அழைத்து வருவதற்காக அனுப்பப்பட்டது. இப்படியாய் கர்த்தர் நல்லவை. அந்த மீகா 6:4 சொல்கிறபடி, இவர்கள் உனக்கு முன்பாக அனுப்பினேன் என்ற வார்த்தையின்படி மோசையும் தேவனுக்காக அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன், ஆரோனும் தேவனுக்காக அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன், மீரியாமும் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு ஸ்திரீ. இங்க ஒரு பெரிய விசேஷத்தை பாருங்க. கர்த்தர் நல்லவன், அனுப்புகிறது நான் அல்லவா என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அனுப்புகிறது நான் அல்லவா என்று வேதம் சொன்னாலும் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அவர் யாரை அனுப்புகிறார் அல்லது யாரை அனுப்பினார் என்பது தான் இங்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம். முதலாவது அந்த மீகா 6:4 சொல்லுகிறது, அவர் மோசையை அனுப்பினார் என்று சொல். இந்த மோசையை குறித்து புதிதாக ஏதாகலும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புதிதாக சொல்லுவதற்கு நமக்கு ஒன்றுமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மோசையின் அழைப்பு எல்லாருக்கும் தெரியும். மோசைக்கு தேவன் தரிசனம் கொடுத்தது தெரியும். சோத்திரம், இந்த மோசையை தேவன் பார்வடத்தில் அனுப்பினது தெரியும் என்ற பல காரியங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமானதுதான், எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அப்படியானால் இந்த சோத்திரம் மீரியாம், மோசே, ஆரோன், மீரியாம், இந்த 3 பேரையும் உனக்கு முன்பாக அனுப்பினேன் என்று கர்த்தர் சொன்னாரே, இந்த அனுப்பப்பட்ட மோசையின் ஜீவியம் எப்படிப்பட்டதா இருந்தது? நாம் இங்கு பார்க்கிறோம், இந்த மோசையை குறித்து மீகாவிலே வாசிக்கிறோம். அப்போ மீகாவில் கூட இந்த மோசையை குறித்து சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், இந்த மோசையை குறித்து இன்னும் பல தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் கர்த்தர் நல்லவர் எழுதியிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அப்ப இந்த மோசையை குறித்து பல தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்ன? மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். மல்கியா 4:4 ரொம்ப சுலபமான வேத பகுதி. இந்த மல்கியா 4:4 வாசித்தால், ஓரேபிலே இஸ்ரவேல் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசைக்கு நான் கற்பித்த நியாய பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். இங்கு மோசையை குறித்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஓரேபிலே இஸ்ரவேலர் எல்லாருக்காகவும் என் தாசனாகி மோசைக்கு நான் கற்பித்தேன். அப்போ இந்த மீகா 6:4 படி அனுப்பப்பட்ட மோசையை குறித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இங்கு மோசையின் ஜீவியத்திலே முக்கியமான, அதே சமயத்தில் வித்தியாசமான ஒரு சத்தியத்தை பார்க்கிறோம். இந்த மோசையின் ஜீவித்திருக்கிற வித்தியாசமான சத்தியம் என்ன? வேதம் சொல்லுகிறது, நான் கற்பித்த என்று பார்க்கிறோம். அப்போ இந்த மோசே தேவனுக்காக தேவ ஜனங்களிடத்தில் அனுப்பப்படும் போது எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் அனுப்பப்படுகிறான் என்று சொன்னால், தேவனால் கற்பிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக அனுப்பப்படும். இது எவ்வளவு நல்ல ஒரு ஒழுங்கு,
இது எவ்வளவு ரொம்ப அழகான ஒரு நேர்த்தியான சோத்திரம் கிரியை என்பதை கொஞ்சம் கவனி. இன்றைக்கு பலரும் கேட்கிற கேள்வி ஒரு மதீனமான, ஒரு ஞானம் இல்லாத அல்லது புத்தியினமாய் பலரும் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? ஊழியத்துக்கு தானே போற, ஊழியத்துக்கு தானே போற, ஊழியத்துக்கு தானே ஒப்பு கொடுக்க போற, அதுக்கு எதுக்கு ரொம்ப படிப்பு அப்படின்னு கேட்கிறான். இது ஒரு ஞானம் இல்லாத, இது ஒரு அறிவற்ற ஒரு கேள்வி. மற்றவைகளுக்கெல்லாம் போறதுக்கு படிப்பு வேணும், ஊழியத்துக்கு போறதுக்கு படிப்பு வேண்டாமா? ஊழியத்துக்கு போகணும்னா கல்வி வேண்டாமா? ஊழியத்துக்கு போகிறவர்கள் கற்க வேண்டாமா? அப்ப கல்வி எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மீகா 6:4 அனுப்பப்பட்ட மோசே எப்படி அனுப்பப்பட்டான் என்றால், கற்பிக்கப்பட்டவனாய் அனுப்பப்பட்டான். கற்பிக்கப்பட்ட ஒரு மனுஷன், கர்த்தர் நல்லவன், தேடி வாசித்த மனுஷன் அல்ல. தேவன் ஒன்றை சொல்ல அது காதால கேட்டு, தேவன் ஒன்றை அறிவிக்க அது மனதிலே புரிந்து, நல்ல நேர்த்தியாய் கற்பிக்கப்பட்ட ஒரு மனுஷனா இந்த மோசே காணப்பட்ட. இங்க இந்த ஒரு ரகசியத்தை கொஞ்சம் வெட்ட வெளிச்சத்துல சொல்ல வேண்டியவனா இருக்க. என்ன அப்படின்னா, முன்னொரு காலத்திலே ஊழியத்துக்கு வருகிறவர்கள் அல்லது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் அல்லது ஊழியம் செய்ய விரும்புகிறார், இவர்கள் முதலாவது எதை விரும்புவார் என்று சொன்னால், ஒரு முதன்மையான சிறந்த ஊழியக்காரரோடு இருந்து கற்றுக்கொள்ள விரும்புவாங்க. கற்பிக்கப்படுவதை சுத்திரம் அந்த ஊழியம் செய்ய போகிற தேவ பிள்ளைகள் விரும்புவாங்க. நான் அந்த பாஸ்டரோட போய் இருக்க விரும்புறேன், அவர் சொல்றபடி நான் வாழ விரும்புறேன், அவங்க கொடுக்கிற ட்ரைனிங் படி நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி ஒரு காலத்துல ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக நல்ல மேய்ப்பர்களிடத்தில், நல்ல ஊழியர்களிடத்தில், நல்ல அப்போஸ்தலரிடத்தில் போய் அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருந்தாங்க. இது நல்ல ஒரு முன்மாதிரி. ஆனா இன்றைக்கு பலவிதமான ஊழியக்காரர்களை அல்லது ஊழியம் செய்கிறவர்களை, புதிதாய் ஊழியம் செய்ய வந்தவர்களை கொஞ்சம் விசாரித்து பாருங்க. அந்த சோத்திரம் கற்றுக்கொண்டவர்களாக அல்ல. இந்த மோசே தேவனால் கற்பிக்கப்பட்டு அனுப்பப்பட்டது. ஆனா இப்போது இருக்கிறவர்கள் தேவ சமூகத்தில் உட்காருவதோ அல்லது கேட்பதோ அல்லது கற்பிக்கப்படுவதோ கிடையாது. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? கற்பிக்கப்பட்டு வருவதை விட கற்று வருகிறார்கள். கற்பிக்கப்பட்டு வருவது வேறு, கற்று வருவது வேறு. கற்பிக்கப்பட்டு வருவது என்றால் என்ன? கற்று வருவது என்றால் என்ன? கற்று வருவது என்று சொன்னால் புஸ்தகங்களை படித்து, ஆவணங்களை படித்து, சரித்திரங்களை படித்து அல்லது ஊழியத்துக்கு பயிற்சி புத்தகங்களை நன்றாய் படித்து விட்டு வருவது. ஆனால் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இங்கு கற்பிக்கப்பட்டது என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? அனுபவ ரீதியாக நீண்ட நாள் காத்திருந்து தேவ மனுஷனுக்கும் தேவ மனுஷிக்கும் கீழ்ப்படிந்து அவங்களுடைய ஜீவியம், நடை, உடை, பாவனை, அவங்க எப்படிலாம் செய்யறாங்க, என்னெல்லாம் பண்றாங்கன்னு கூட இருந்த வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்ளும். அந்த வாழ்க்கை முறை கற்றுக்கொண்டு வந்த மனுஷர்கள் தான் இந்த மோசே. அப்போ இந்த ராத்திரி நேரத்துல தேவனுடைய செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளை இந்த மீகா 6:4 சொல்லுகிறபடி மோசையை உனக்கு முன்பாக அனுப்பினேன். இந்த மோசையை அனுப்பினேன் என்பதை குறித்துதான் மல்கியா 4:4 பார்க்கிறோம். என் தாசனாகி மோசைக்கு நான் கற்பித்து நியாயப்படுவார். ஆண்டவர் எதை சொல்லிக் கொடுக்கிறாரோ அதை அப்படியே கேட்கிற பழக்கம். ஆண்டவர் எதை செய்ய சொல்றாரோ அது அப்படியே செய்யற பழக்கம். நீங்க பைபிள்ல நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு அடுத்து இந்த மோசே யாருடைய ஆலோசனை கேட்டா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு மனுஷோட ஆலோசனை தான் கேட்டதை அதிகமா நான் பார்க்கிறேன். யார் அப்படின்னாக்கா
அவன் தன்னுடைய சொந்த மாமா என்கிறதானே, அதாவது தன் மனைவியின் தகப்பனாகி எத்திரோ சொன்ன ஆலோசனை. மற்ற எல்லாரும் யார் யாரோ ஏதோ ஆலோசனை சொல்லியிருப்பாங்க. மோசே அவைகளுக்கெல்லாம் செவி சாய்க்கவர். 99.9% கர்த்தர் சொல்லுவதை கேட்டார். அதன் பின்பு ஒரே ஒரு முறை தன் மாமனார் மூலமாக அனுபவ ரீதியில் கற்றுக் கொடுத்தது. நீ காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இப்படி உட்கார்ந்துகிட்டே இருக்கக்கூடாது. அதனால ஒண்ணு செய். இவங்களுக்கெல்லாம் லீடர்ஷிப் அமைக்கணும். 1000 பேருக்கு 10,000 பேருக்கு ஒரு தலைவன், 5,000 பேருக்கு ஒரு தலைவன், 1000 பேருக்கு ஒரு தலைவன், 50 பேருக்கு ஒரு தலைவன், 10 பேருக்கு ஒரு தலைவன் என்று ஆட்களை நியமிச்சு அவங்கள்ட்ட இந்த பிரச்சனைய போராட்டத்துல விட்டு அவங்க எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்களாலையும் பார்க்க முடியாட்டி அந்த வழக்கு ஒரு இடத்தில் வரட்டும் என்று சொல்லி தன் மாமனாக எத்திரோ நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து, இப்போ இந்த மோசே முதல் தேவன் கொடுத்த ஆலோசனையினால் கற்றுக்கொண்ட மனுஷன். 2வது மாமனார் சொன்ன ஆலோசனை. அதுதான் இந்த மோசே தேவனுடைய கற்பனைகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு நல்ல ஒரு ஆதாரமாக இருந்தது. தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ராத்திரி நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நல்ல கிரியை கற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருக்கிறதா என்பதை பாருங்க. நாம் வேலை செய்கிற இடத்துல, நாம் இருக்கிற இடத்துல எல்லாமே நமக்கு முன்பாக நமக்கு பிரியமானதா நடக்கும். நம்ம சொல்றதுதான் கேட்பாங்க. நம்ம சொல்றதுக்கு உடனே தலை சேர்ப்பாங்களே நம்ம நினைக்கவே கூடாது, எதிர்பார்க்கவும் கூடாது. நம்ம சொல்றது சிலர் கேட்கலாம், பலர் கேட்காம போகலாம், சில ஒத்துக்கொள்ளலாம், சில ஒத்துக்காம போகலாம். ஆனாலும் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? கற்றுக் கொடுத்த காரியத்துல தேறினவர்களா இருக்க வேண்டும். இப்ப மீகா 6:4 பார்க்கிறோம். 1 மோசே, 2வது ஆரோன், 3வது மீரியாம். இதுல முதலாவது பார்த்தோம் மோசே தேவனால் கற்பிக்கப்பட்ட நல்ல அருமையான மனுஷன் என்று. 2வதாக இந்த மோசையை குறித்த ஒரு வித்தியாசமான இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 63:11 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசையையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் பூர்வ நாட்களையும் மோசையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். இப்போ இந்த மோசையை குறித்து நாம் வித்தியாசமான ஒரு சத்தியத்தை சொல்லணும்னாக்கா, கர்த்தர் நல்லவர். இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, மோசையையும் தேவன் நினைவு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். என்ன ஒரு பாக்கியம் பாருங்க. அன்னைக்கே இஸ்ரவேலிலே ஜனங்கள் பழுகி பெருகி போயிருக்கிறார்கள். எகிப்திலும் ஜனங்கள் பழுகி பெருகி இருக்கிறார்கள். இவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு மத்தியிலே ஒரு மோசே என்கிற மனுஷனை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபமானது கிடையாது. ஆனால் இந்த கர்த்தர் நல்லவே மோசையை தேவன் நினைச்சு அருமையாய் கண்டுபிடிக்கிற ஒரு தேவனாய் வைத்திருந்தார். அதனாலதான் இந்த ஏசாயா 63:11 சொல்லுகிறது, அவர் நினைவு கூர்ந்தார். அப்போ இந்த மோசையை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்ன? இந்த மோசையின் ஜீவியம் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு ஜீவியமாய் அமைந்தது. 2வது காரியம் என்ன? இந்த மோசே தேவனால் நினைவு கூறப்பட்ட மனுஷன். மோசே தேவனால் நினைவு கூர்ந்தார் என்று நினைவு கூறப்பட்டார் என்று சொன்னால், அப்ப இந்த வசனத்தை கேட்கிற உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் ஒரு நாள் கண்டிப்பா நினைவு கூறும். சில நேரத்துல தேவன் நினைவு கூறும்போது சம்பவத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுல ஒன்றை நான் சொல்லுகிறேன்.
என்னுடைய மூத்த மகன் உங்களுக்கு தெரியும், ரெவரண்ட் எபி சாம்ராஜா. அவருக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும், நடக்கிற காரியம் இருக்கு, அது நடக்க மாட்டேங்குது, காலத்தாமதம் ஆகுது, அந்த பிரச்சனையா இருக்கு, அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா நான் நிறைய முறை பார்த்திருக்கிறேன். அவருக்கு அந்த பிரச்சனை தீரணும்னா ஆண்டவர் ஏன் மேல கைய வைப்பார். ஏன் மேல கைய வச்சாருன்னா எனக்கு திடீரென்று ஒரு பலவீனம் உண்டாகும், திடீரென்று ஒரு தாக்குதல் வரும், திடீரென்று ஒரு வியாதி வரும், திடீரென்று ஒரு சரீர போராட்டம் பயங்கரமா உண்டாகும். அது ஏறத்தாழ உயிர் போய் வருவதற்கு சமானமா இருக்கும். ஆனா அந்த மூத்த மகனுக்கு என்னத்தை ஆண்டவர் செய்யணும்னு நினைக்கிறாரோ அது செஞ்சு முடிச்ச அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா எந்த ட்ரீட்மெண்ட், எந்த மெடிசின்ஸ், எந்த டாக்டரு எதுவுமே இல்லாம எனக்கு இருந்த மகா பெரிய அந்த வியாதி, மகா பெரிய போராட்டம் மறைச்சு. அதுல ஒண்ணு கவனிக்கணும். இதெல்லாம் ஏன் சொல்ற, மோசே தேவனால் அனுப்பப்பட்டது. அந்த அனுப்பப்பட்ட மோசே எப்படிப்பட்டவர்னால் தேவனால் நினைவு கூறப்பட்டவர். அந்த நினைவு கூறுதலுக்காகத்தான் இதை சொல்றேன். மூத்த மகனுக்கு திருமண காரியத்தை ஆண்டுடைய கிருபையினால் ஒழுங்கு செய்திருக்கிறோம். பெண்ணெல்லாம் பசுத்திரம் பெண் வீட்டாரை போய் பார்த்தோம், பேசியாச்சு, அவங்களும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப நாங்க சொல்லிட்டோம், மகன் இங்க இல்ல, அவர் FMBBல மிஷனரியா இருக்கிறார், வட இந்தியாவுக்கு இப்போ வர முடியாது. நீங்க திருமணத்துக்கான எல்லா ஏற்பாடு செய்யுங்கள், நாங்க எல்லாம் சொல்லி பத்திரிக்கை அடித்த பின்பு அது தகவல் அனுப்புவோம். அந்த நிறுவனத்திட்ட பேசி விடுமுறை வாங்கி இங்க வந்த பிறகு திருமணம் முடித்து நம்ம அனுப்பி விடுவோம் என்று பெண் வீட்டாரும் சரி என்று சொல்லிவிட்டார். அந்த சந்தோஷத்தில் நான் வந்து விட்டேன். நடந்தது என்ன, வீட்டுக்கு வந்தாச்சு, ஜெபிக்க ஆரம்பிச்சோம். மறுநாள் இருக்கு, அடுத்த நாள் 2வது நாள் ஒரு போன் வருது, இல்ல நாங்க உடனே மாப்பிள்ளையை பார்க்கணும், நேரில் மாப்பிள்ளையை பார்க்காம நாங்க பெண்ணை கொடுக்கிறதாகவோ அல்லது திருமண காரியத்தை செய்வதாகவோ இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் உடனே என் மகன் ஊழியம் செய்கிறதானே அந்த FMBB ஊழியர் நிறுவனம், அவர் இருக்கிற அந்த வட மாநிலம், அந்த மாநிலத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கான்டாக்ட் பண்றோம், சென்னையில கான்டாக்ட் பண்றோம். எல்லாரும் சொல்லிட்டாங்க இப்போதைக்கு லீவு கிடையாது, கொடுக்க கூடாது. அப்படி ஒருவேளை அவருக்கு திரும்ப இங்க தமிழ்நாட்டுக்கு உங்களை பார்க்க வந்தாருன்னா திரும்ப மினிஸ்ட்ரிக்கு வர முடியாது, நீங்க அங்கேயே வச்சுக்க வேண்டியதாட்டாங்க. இப்போ ஒரு பக்கத்துல ஊழியத்தை விட முடியாது, மறுபக்கத்துல மகன் வராமலும் இருக்க முடியாது. என்ன பண்றது, கர்த்தர் போராடி ஜெபிக்கிறோம். அந்த நேரத்துலதான் ஆண்டவர் ஒரு பெரிய வித்தியாசமான காரியத்தை, எனக்கு ஒரு பெரிய ஒரு சரீர கோளாறு உண்டானது. அந்த சரீர கோளாறு உண்டாகி ஒரு தாக்குதலுக்கு ஏற்பட்டன்னா வேதனையில் துளிக்கிற. கடைசியில் இந்த தகவல் சொல்றோம் யார் மூலமோ என் மகனுக்கு போக, அவர் உடனே அங்க இருக்க ஆட்கள்கிட்ட சொல்ல, கர்த்தர் நல்லவன், அங்க இருக்கிறவர்கள் பார்த்து சொல்லிட்டாங்க, அப்படின்னா நீங்க டேடியை போய் பார்த்துட்டு ஒரு 10 நாள் இருந்துட்டு நீங்க வாங்கன்னு சொல்லி இம்மீடியட்டா அனுப்பிவிட்டார். நடந்தது என்ன, அவர் விமானம் பிடித்து நேரா இங்க வந்து இறங்கினார். அங்க விமானம் பிடித்து இங்க இறங்குவதற்காக விமான நிலையத்துல போய் விமானம் ஏறினார் பாருங்க. அங்க பிளைட் அங்க ஏறின உடனேயே இங்க எனக்கு எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டது, எல்லா வியாதிகளும் போனது, எல்லா பலவீனங்கள் மாறினது. மூத்த மகன் வந்தார், அடுத்த நாளே பெண் வீட்டாரு போனோம், பார்த்தோம், பேசினோம், எல்லா காரியம் அடைந்தது, திருமணம் நடந்தது. இன்னைக்கு கர்த்தர் குடும்பம் வைத்திருக்கிறார். இது ஏன் சொல்றேன்னா, இதுதான் சில தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் சிலரை நடத்துகிற வித்தியாசமான மார்க்கம். அவர்களை தேவர் என்ன செய்வார், நினைவு கூறும். தேவன் நினைவு கூறும்போது அந்த நினைவு கூறுதல் எப்படி இருக்குன்னா, மனுஷன் நினைக்கிற நினைவின்படி இருக்காது. மனுஷன் நினைச்சிருந்தா என்ன நடக்கும், இன்னைக்கு FMBBல எனக்கு தெரிஞ்ச டாப் மோஸ்ட் லீடர்ஸ் பல இருக்காங்க, நல்ல மிஷனரிஸ் இருக்காங்க. அதை தவிர FMBBயோடு கூட டையப் வைத்திருக்கிறதான பெரிய ஊழியக்காரர்கள், ஊழியர்கள் எனக்கு தெரியும். இப்ப இவங்கள்ட்ட போய் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க ரிக்வஸ்ட் பண்ணி சொல்லி எல்லாம் சொல்லி அவங்கள வந்து சொல்லி எப்படியாவது நான் கேட்டிருப்பேன். நம்முடைய நினைவுகள் அப்படிதான் வரும். ஆனா ஆண்டவர் பாருங்க அப்படி இல்லை. யார்கிட்ட கையேந்த கூடாது, யார் வாசலே நிக்க கூடாது, யார்கிட்ட கெஞ்சவும் கூடாது. என் மகனும் இங்க வரணும், அவன் மகனுக்கான காரியமும் நடக்கணும், ஊழியமும் தடை பண்ணக்கூடாது.
அதை பார்த்த ஆண்டவர் ரொம்ப ஞானமா செயல்பட்டு என்னை SSK சாமிரனும் என்னை நினைவு கூர்ந்தார். அவர் நடத்துதான் தாமதம், எல்லா காரியமும் அழகா நேர்த்தியா நடந்தது. இப்ப ஏன் இத சொல்றேன், அந்த மீகா 6:4 பார்க்கிறோம். முதலாவது மோசே, இரண்டாவது ஆரோன், மூன்றாவது மீரியா. இதுல மோசையை குறித்துதான் நாம் பார்த்து வருகிறோம். அவன் தேவனால் அனுப்பப்பட்டவன் என்று. இரண்டாவது தேவனால் நினைவு கூறப்பட்டவன். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் சொல்ல, நீங்க பணக்காரவங்களா இருக்கலாம், நீங்க ஏழையாவும் இருக்கலாம், நீங்க செல்வந்தர்களா இருக்கலாம், நீங்க தரித்திரவான்களாவும் இருக்கலாம், நல்ல வரம் பெற்றவர்களா இருக்கலாம், சாதாரண விசுவாசியாவும் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தரிடத்துல 2 வார்த்தை வருது. மோசே 1 அனுப்பப்பட்டவன், இரண்டாவது அவன் தேவனால் நினைவு கூறப்பட்டவன். ஒரு தேவ பிள்ளை தேவனால் அனுப்பப்பட்டால், ஒரு தேவ பிள்ளையை தேவன் நினைவு கூர்ந்து விட்டால் நடக்காத காரியம் நடக்கும், ஆகாதது ஆகும், முடியாதது என்று சொல்லப்பட்ட அனைத்தும் நன்மைக்கும் செம்மைக்கும் கிருபைக்கும் ஏதுவாய் நன்றாய் முடியும். இதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்ப விசுவாசத்தோட இருங்க, திட நம்பிக்கையோட இருங்க, சந்தோஷத்தோட இருங்க. கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன். இந்த திருமண காரியத்துல இன்னொரு சாட்சியை கூட நான் உங்க விசுவாசத்துக்காக சொல்றேன். இப்ப மூத்த மகனுக்கு பெண் பார்த்து ஆகிவிட்டது. 2 வீட்டுக்கு இடையில பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. திருமண ஏற்பாடுகள் தடபுடலா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மாப்பிள்ளை பெண் வீட்டு மூலமாய் மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுப்பதற்கு அவங்க சொத்துரம் வர வேண்டியது. அவங்க சொல்லிட்டாங்க, எங்களால் வர முடியல, ஆனா நாங்க கூட ஒரு கேஷ் கொடுக்கிறோம், நீங்க வாங்கிக்கோங்க. சரி என்று சொல்லி அவங்க வயதானவர்கள் என்று நாங்கள் விட்டு கொடுத்து விட்டு நாங்களாக எடுப்பதாக தீர்மானித்து விட்டோம். அவங்க ஒரு ட்ரெஸ் எடுப்பதற்காக ஒரு கேஷ் கொடுத்து விட்டாங்க. ஆனா அவங்க கொடுத்த பணத்தை பார்த்தீங்கன்னா நாங்க நினைச்சது எதிர்பார்த்ததை விட அளவுக்கு மீறினதா இருந்தது. ரொம்ப அதிகமா இருக்கு. கொஞ்சம் கூட நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பையனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்குது, இவ்வளவு பணம் கொடுப்பாங்கன்னு சொல்லி. இப்ப அந்த பணம் வந்த உடனே சந்தோஷப்படுவதை விட மறுபக்கம் பயமும் நடுக்கமும் தான் அதிகப்படி. ஏன்னா அடுத்து பெண் வீட்டுக்கு பெண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம். அப்ப அதோட ஈக்குவலா நாங்க கண்டிப்பா பண்ணி ஆகணும், இல்ல கூட தான் பண்ணி ஆகணும். இப்ப வந்த பணத்தை நாங்க ரிட்டர்ன் பண்ண முடியாது, இவ்வளவு வேண்டாம்னு சொல்ல முடியும். இல்லாட்டி குறிப்பிட்ட இடத்துல வஸ்திரம் எடுத்துக்கிட்டு மிச்ச பணத்தை கொடுக்கவும் முடியாது. இப்ப வந்த பணத்தை வாங்கிதான் ஆகணும், அந்த அளவுக்கு ட்ரெஸ் எடுத்துதான் ஆகணும். மூணாவது பெண் வீட்டுக்கு இதை விட அதிகம் பண்ணணும். என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ பயங்கரமான ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். அப்போ எல்லாம் வந்துருச்சு. இப்ப மகனுக்கு வஸ்திரம் எடுக்க வேண்டிய நேரம் வந்தது. போய் வஸ்திரங்கள்லாம் எடுத்தாச்சு, ஆர்டர் பண்ண வேண்டியது ஆர்டர் பண்ணியாச்சு, ஸ்டிச்சிங் கொடுக்க ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு, மற்ற எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்ப அடுத்தது பெண் வீட்டாருக்கு கர்த்தர் நல்ல, நாங்க அவங்க பெண்ணுக்கு வஸ்திரம் எடுக்க அங்க போறதுக்கு முன்னாடிதான் உட்காந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய பாரம் என் தலையில விழுந்திருக்கு. நான் ஒரு மனுஷன், நான் ஒரு ஊழியக்காரன், என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா நான் இப்படி இந்த அளவுக்கு பண்ணி ஆகணும், ஏதாவது ஒரு தயை பாராட்டு. நீங்க நம்பவே மாட்டீங்க, அந்த நேரத்துல எனக்கு ஒரு போன் கால் வந்தது. அப்போ அவங்க பேசுனாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி நம்ம வீட்டு அட்ரஸ் அனுப்புங்க, நீங்க தம்பிக்கு மேரேஜ் வச்சிருக்கீங்க சொன்னீங்க, நீங்க அட்ரஸ் அனுப்பி விடுங்க அப்படின்னா. சரி என்று அட்ரஸ் அனுப்பினேன். மறுநாள் காலையில வீட்டுக்கு அழகான ஒரு பார்சல் வந்தது. அந்த பார்சலை வாங்கி பிரிச்சு பார்க்கிறோம். கர்த்தர் என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா? நாங்க எந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய பணத்தை முதலீடு போட்டு பெண் வீட்டுக்கு பெண்ணுக்கு சேலை எடுக்கணுமோ, அதை விட அதிகமான மிக விலை உயர்ந்த அற்புதமான ஒரு சேலை மகிமையான டிசைனிங்ல இறங்கிச்சு. ஒரு நயா பைசா நான் கொடுப்பேன். ஒண்ணுமே நானா வீட்டை தேடி வந்துருச்சு. கர்த்தர் நல்லவன். மிகப்பெரிய ஆச்சரியம். இப்ப ஏன் இத சொல்றேன்னா, தேவன் நம்மை நினைவு கூர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரிலாம் கர்த்தர் செய்ய மாட்டார். அதைத்தான் இங்க சொல்ல வரேன். நம்ம நினைக்கிற மாதிரி அவர் நினைக்க மாட்டார். நம்ம நினைச்சா நாம் செய்யற மாதிரி அவர் செய்ய மாட்டார். நாம் எதை நினைக்க முடியாதோ அதை அவர் நினைப்பார். நாம் எதெல்லாம் செய்ய முடியாதோ அதெல்லாம் அவர் செய்வார். இதுதான் மோசேயின் தேவன்.
அந்த தேவனைத்தான் நீங்க ஆராதிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த விசுவாசம் வேணும். அப்போ உங்களுக்கு அந்த நம்பிக்கையும் திட நம்பிக்கை வேணும். கர்த்தர் நல்லவன். இப்ப நான் சொல்லுவதெல்லாம் வாழ்க்கையில் நடந்தது. அந்த கடைசி கட்டத்தில் அற்புதமாய் நடந்தது. எங்க ஊழியத்தில் இருக்கிற நம்ம விசுவாச தெய்வ பிள்ளைகள், என் மகனுக்கு வரப்போற பிள்ளைக்கு இவ்வளவு காஸ்ட்லியான, இவ்வளவு நல்ல பெரிய ஒரு செயல், அது நேரடியா தறியில நெய்யப்பட்ட ஒரு பயங்கர சொல்றோம் டிசைனிங் பண்ணப்பட்ட பயங்கர கனமுள்ள அப்படிப்பட்ட வஸ்திரத்தை எடுத்து அனுப்புவாங்கன்னு கொஞ்சம் கூட யூகிக்கல. அப்ப அதையும் வந்தது. அதுக்கப்புறம் வேண்டிய எல்லா தேவைகளும் வந்தது. அப்போ மோசையை தேவன் நினைவு கூர்ந்தார். அது இங்க ஏசாயாவில 63:11 பார்க்கிறோம். அப்ப தேவன் நினைவு கூர்ந்தா என்ன நடக்கும்? இப்படிதான் மயிர் கூச்சரியத்தக்கதான கிரியைகள் நடக்கும். நாம் நினைக்காத அளவுக்கு கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தருடைய ஊழியக்காரனாயிருக்கிற நான் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் என்ற ஸ்தானத்திலிருந்து உங்களை மனதார வாழ்த்தி சொல்றேன். உங்களையும் தேவன் நினைவு கூறுவார். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் நினைக்க மாட்டார். நீங்க எப்படியெல்லாம் நினைக்க முடியாதோ அப்படி அவர் எது எல்லாம் உங்களால நடப்பிக்க முடியாதோ அதையெல்லாம் அவர் நடப்பிப்பார். தைரியமா இருங்கள். இதுதான் மோசையின் ஜீவி. இரண்டாவதாக அந்த மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறோம். தேவனால் அனுப்பப்பட்ட 3 பேரிலே 2வது யாருன்னா ஆரோன். இந்த ஆரோனை குறித்து வேதத்திலே பலவிதமான காரியங்கள், பலவிதமான சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆரோனை குறித்து இங்க தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இப்படி சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த ஆரோனை குறித்து இன்னும் எவ்வளவோ மகிமையானவைகளை தேவன் வசனித்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. அப்போ இந்த ஆரோன் யார்? நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த ஆரோன் மோசையை விட மூத்த. மோசைக்கும் ஆரோனுக்கும் 3 வயது வித்தியாசம் உண்டு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப இந்த ஆரோனை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆரோனை குறித்து தேவனுடைய வசனம் சொல்லுகிற காரியம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வது நமக்கு ரொம்ப நன்மைக்கும் கிருபைக்கும் தயவுக்கும் ஏதுவாயிருக்கும். இந்த ஆரோன் யார்? முதலாவது நல்ல ஒரு ஆசாரியன் என்று பார்க்கும். இந்த ஆரோன் நல்ல ஒரு ஆசாரி. இந்த ஆரோன் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே ஆசாரியனா இருந்தது தெரியும். ஆனா இந்த ஆரோன் மீது கர்த்தர் நல்லவே 2 விதமான விசேஷித்த வித்தியாசமான ஆசீர்வாதம் இருக்கு. ஆரோன் மீது இருந்த அந்த 2 வித்தியாசமான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னாக்கா, முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 135ஆம் சங்கீதம் 19வது வசனம். சங்கீதம் 135:19 சொல்லுகிறது, இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். இப்போ இந்த ஆரோன் மீது இருக்கிற வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, இந்த குடும்பம், அதாவது இந்த ஆரோனே கர்த்தரை நல்ல ஸ்தோத்தரிக்கிற ஒரு மனுஷன். அந்த குடும்பம், ஆரோனுடைய குடும்பமே, மனைவியும் பிள்ளைகளும் கூட கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற குடும்பம். அப்ப நீங்க கேட்கலாம், இந்த ஆரோன் குடும்பம் கர்த்தரை ஸ்தோத்தரித்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால், ஆரோனும் அவன் வீட்டார் மாத்திரமல்ல, ஆரோனின் தலைமுறையே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற குடும்பமாய் இருந்தது. அதுக்கு என்னையா ஆதாரம் என்று கேட்டா, லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 34, 35 என்று விசுவாசிக்கிறேன். அங்கு வேதம் சொல்லுகிறது, ஆரோனின் குமாரத்தியாகி அன்னாலும் அப்படிப்பாங்க. அவளும் அந்நேரத்தில் அங்கே வந்திருந்து கர்த்தரை புகழ்ந்து பாடினாள். இப்ப ஆரோனுடைய வம்சத்துல வந்த
ஆரோனுடைய இனத்தை சார்ந்த புதிய ஏற்பாட்டு கால ஸ்திரீயாகிய அன்னாளுங்கிற வயது முதிர்ந்த தாயா, அவளும் அந்நேரத்தில் அங்க வந்திருந்து கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயமும் உண்டாவதாம். இப்போ இந்த ஆரோன் மீது இருக்கிற ரெண்டு வித்தியாசமான ஆசீர்வாதம். ஒன்று கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 133 சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 133 சங்கீதம் 2வது வசனம். அது ஆரோனுடைய சரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலே வடுகிறதும் அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பான. நல்ல தைலத்துக்கு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆரோன் மீது இருந்த இரண்டாவது கிருபை என்னன்னா, நல்ல தைலம் இருந்ததா. தேவனுக்கு மகிமை உண்டாவதா. தைலத்துல வேதத்துல பார்த்தாலே பலவிதமான தைலம் இருக்கு. பிசின் தைலம் இருக்கு, மறுக்கோந்து தைலம் இருக்கிறது, நல்ல தைலம் இருக்குது, நலத தைலம் இருக்கிறது, இப்படி வாசனை தைலம் இருக்கு. பலவிதமான தைலங்கள் இருக்கிறது. ஆனா இந்த எல்லா தைலத்திலும் இங்க ஆரோன் மீது இருந்த தைலத்துக்கு என்ன பேருனாக்கா, அந்த சங்கீதம் 133:2 சொல்லுறது நல்ல தைலம் என்று வேதம் சொல்லு. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த நல்ல தைலம் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? அதே சங்கீதம் 133 வசனம் சொல்லுகிறது, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இந்த ஆரோன் மீது இருந்த முதல் கிருபை என்னன்னா, நல்ல கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற கிருபை. இரண்டாவது கிருபை என்னன்னா, நல்ல தைலத்தின் கிருபை. அந்த நல்ல தைலம் என்பது ஒன்று ஆசீர்வாதம், இரண்டாவது ஜீவன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆரோனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? ஆரோனின் குடும்பத்தாரே, கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்ற வார்த்தையின்படி நாம் நன்றாய் கர்த்தரை ஸ்தோத்தரித்தால் அந்த ஸ்தோத்திரமே தேவ சமூகத்தில் துதியாய் மாறும். அந்த துதியாய் மாறும்போது ஆண்டோடைய நல்ல தைலம் நம் மீது வந்து இறங்கும். அந்த நல்ல தைலம் வந்து இறங்கும் போது ஆசீர்வாதமும் ஜீவனம் நமக்கு அழகாய் கிடைக்க ஆரம்பிக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆரோனின் வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம் இருந்தது என்று கேட்டால், எப்போதும் கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய ஆசாரியத்துவத்தில் இருக்கிற ஆசாரியனுக்குரிய ஆசீர்வாதம் இந்த ஆரோனுக்கு கிடைத்தது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப இந்த தேவன் ஆரோன் மீது இருந்த நல்ல தைலம் நல்ல அருமையான ஆசீர்வாதத்தை கொடுக்குது. கர்த்தருடைய கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த ஆரோனுடைய ஆசீர்வாதம் சாதாரணமானது கிடையாது. அதைத்தான் சங்கீதம் 133:3 பார்க்கிறோம். அங்கு அவருடைய ஆசீர்வாதத்தையும் பார்க்கிறோம். இந்த ஆரோனின் ஆசீர்வாதம் எங்க வரைக்கும் வருது பாருங்க. எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர் 9:4 பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தது. ஆரோனுடைய தளிர்த்த கோல். இப்போ இரண்டாவது ஆரோன். இந்த ஆரோன் தேவனால் அனுப்பப்பட்டவன். தேவனால் அனுப்பப்பட்டவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவன் தேவனுடைய நல்ல தைலத்தை பெற்றவன். அந்த நல்ல தைலம் என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அந்த ஆசீர்வாதம் தான் என்ன அர்த்தம் தெரியுமா? தளிர்த்த கோல் என்று வேதம் சொல்லும். தளிர்த்த கோல் என்றால் என்னத்தை? புதுசா முளைச்ச, புதுசா முளை விட்ட
புதுசா முளைச்சி மேலே கிளம்பி வந்து கிளை வளர போகிற அந்த புது செடிக்கு பேர் தான் தளிர்த்த. அப்போ ஆரோருடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே வாடி போக கூடியது கிடையாது. ஆரோருடைய ஆசீர்வாதம் எப்போதுமே கீழே விழுந்து போகக்கூடியது கிடையாது. அது மழை காலத்துல மட்டும் செடி முளைக்காது. இந்த ஆரோருடைய செடி எப்போதும் தளிர்க்கிறதா இருக்கும். ஏனென்றால் இந்த ஆரோனின் ஆசீர்வாதம் என்பது ஆரோருடைய தளிர்த்த கோலுக்கு சமானம். இந்த தளிர்த்த கோலை கொண்டு போய் ஆண்டவர் எங்க வைக்கிறார் பாருங்க. அந்த எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, அந்த பெட்டியிலே ஒன்று மன்னா வைக்கப்பட்டது, 2வது பொற்பாத்திரம் வைக்கப்பட்டது, 3வது ஆரோடைய தளிர்த்த கோல் இருந்தது, 4வது உடன்படிக்கையின் கற்பலகைகள் இருந்தது. அப்போ 1 மன்னா, 2வது பொற்பாத்திரம், 3வது உடன்படிக்கையின் கற்பலகைகள். இந்த 3க்கு நடுவுல தான் 4வதா தேவன் ஆரோனுடைய தளிர்த்த கோலை வைக்கிறார். இந்த ஆரோனுடைய ஆசீர்வாதம் தளிர்த்த கோல். அந்த தளிர்த்த கோல் எங்க இருக்கு? முதலாவது மன்னா. மன்னா என்பது எது? காலைதோறுடைய கிருபை புதிதாயிருக்கிறது, அதுதான் மன்னா. 2வது பொற்பாத்திரம். இந்த பொற்பாத்திரம் என்பது எதை குறிக்கிறது? 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறபடி ஆவி ஆத்மா சரீரத்திலே கரை திரை அற்ற விலையேறப்பட்ட பரிசுத்த ஜீவியத்தை குறிக்கிறது. அதுதான் பொற்பாத்திரம். 3வதாக சோத்திரம் கர்த்தர் நல்லவே உடன்படிக்கையின் கற்பலகைகள். இந்த உடன்படிக்கையின் கற்பலகைகள் எது? தேவனுடைய நியமங்களை கை கொள்ளுதல். இந்த 3 அழகான கிரியைக்கு மத்தியில தான் ஆரோனுடைய தளிர்த்த கோலை கொண்டு போய் கர்த்தர் வச்சார். இந்த செய்தியை கேட்கிற எனக்கு மிகவும் அன்பான பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வீட்டில் நீங்க எப்படி இருக்கணும்னா இந்த மன்னாவை போல இருக்கும். மன்னாவை போல் என்றால் என்ன அர்த்தம்? மன்னா காலையில விடியற் காலையில கூடாரத்துக்கு வெளியே வானத்திலிருந்து அழகா பனி ஊற்றுவதை போல, பனி கொட்டுவதை போல மன்னா கொட்டி இருக்கும். அங்க எல்லா பெண்களோ ஆண்களோ குழந்தைகளோ ஏஞ்சி வெளியே வந்து பார்த்தா அழகா அங்க மன்னா விழுந்து கிடக்கும். இது எதை குறிக்கிறது? இந்த மோசையின் ஜீவியத்தில் இருக்கிற மன்னா. இந்த மன்னா இது ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அவங்க இருக்கிற வீட்டில காலையில தேவனுடைய சத்தத்தை பிரதிபலிக்கிறவங்களா இருக்கணும். பாட்டு பாடி கர்த்தரை பிரதிபலிக்கணும். வசனத்தை சத்தமா வாசிச்சு கர்த்தரை பிரதிபலிக்கணும். நல்லா துதிச்சு கர்த்தரை பிரதிபலிக்கணும். அல்லது கர்த்தரை செய்தியை கொடுத்து கர்த்தரை பிரதிபலிக்கணும். ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் காலையில தேவ பிள்ளைகள் சோத்திரம் அந்த மன்னாவை போல இறங்கணும். உங்க கூட படுத்து கிடந்தவங்க, உங்க கூட உருண்டு கிடந்தவங்க, உங்க கூட தங்கி இருந்தவங்க, உங்க வீட்டில் இருக்கிற அண்ணனோ அக்காவோ தாத்தாவோ மாமனோ மாச்சனியோ மனைவியோ பிள்ளையோ யாராவது எழுந்து அப்படி வெளியில வந்தாக்கா அந்த காலையிலே வீட்டுக்குள்ள நல்ல ஒரு ஸ்தோத்திர சத்தம் கேட்கணும், இல்லாட்டி ஆராதனை சத்தம் கேட்கணும், அல்ல ஒரு பாட்டு சத்தம் கேட்கணும், அல்லது பைபிள் வாசிக்கிற சத்தம் கேட்கணும், அல்லது ஒரு பரிசுத்தவனுடைய செய்தியின் சத்தத்தை கேட்கணும். காலையில் அந்த மன்னா என்கிற சத்தம் உங்க மூலமா உங்க வீட்டுல வரணும். அதுக்கு நீங்க ஒரு ஆரோனா மாறணும். கர்த்தர் நல்லவர். 2வது இந்த ஆரோனின் தளிர்த்த கோல் எங்க வைக்கப்பட்டது? சோத்திரம் பொற்பாத்திரத்துக்கு பக்கத்திலே பொற்பாத்திரம். இந்த பொற்பாத்திரம் எதை குறிக்கிறது? அது விலையேறப்பட்டது என்று சொல்லுவார்கள், சுத்த தங்கம் என்று சொல்லுவார்கள், ஓப்பீரின் தங்கம் என்று சொல்லுவார்கள். நான் இந்த பொற்பாத்திரத்தை இந்த நகைக்கும் பொருளுக்கும் ஒப்பிடாமல் நல்ல பரிசுத்தவானுடைய ஜீவியத்துக்கு ஒப்பிடுகிறேன். பரிசுத்தவான்களுடைய ஜீவியம், பரிசுத்தவாட்டிகளுடைய ஜீவியம் எப்படி இருக்கும்? 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுவதை போல கர்த்தராகிய இயேசு சமாதானத்தின் தேவன் வரும்போது இவர்களுடைய ஆவியும் ஆத்மாவும் சரீரமும்
கரை திரை அற்றதாய் காக்கப்பட்டிருக்கும். இதுதான் பரிசுத்தவான்களுடைய ஜீவியம். அந்த பரிசுத்தவான்களுடைய ஜீவியம் தான் பொற்பாத்திரத்துக்கு சமானம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வீட்டில முதலாவது தளிர்த்த கோளாகிய ஆரோனை போல இருக்கிற நீங்க மன்னாவை கொடுக்கிறவர்களா இருக்கணும். இரண்டாவது, உங்க வீட்டில உங்க ஜனங்களுக்கு மத்தியில, புருஷனுக்கு மத்தியில, மனைவிக்கு மத்தியில, பிள்ளைகளுக்கு மத்தியில, வீட்டில் இருக்கவங்க மத்தியில நீங்க எப்படி தெரியும்னா நல்ல பொற்பாத்திரமா இருக்கணும். மற்றவங்க கிழிஞ்ச கையிலே கட்டலாம், நீங்க கிழிஞ்ச கையிலே கட்டவே கூடாது. மற்றவங்க ஓட்ட சேலையை உடுத்தலாம், நீங்க ஓட்ட சேலையை உடுத்தவே கூடாது. மற்றவங்க முகம் வாடி போயிருக்கலாம், நீங்க வாடியோ வதங்கியோ இருக்கவே கூடாது. மற்றவர்கள் ஏதோ புலம்பிக் கொண்டிருக்கலாம், நீங்க சந்தோஷத்துல மகிழ்ச்சியா தான் இருக்கணும். புலம்பிக்கிட்டோ அங்கலாச்சிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க பொற்பாத்திரம். உங்கள் விலையேற பெற்றதாய், அழகானதாய், தங்கத்துக்கு நிகராய், பரிசுத்த சரீரமாய் தேவன் உருவாக்கி வச்சிருக்கார். அப்ப அதை காத்துக்கொள்ளுங்க. இந்த ஆரோனின் தளிர்த்த கோடை முதலாவது மன்னாவுக்கு பக்கத்துல வச்சார் ஆண்டவர். இரண்டாவது பொற்பாத்திரத்துக்கு பக்கத்துல வச்சார். பொற்பாத்திரம் என்பது ஆவி, ஆத்மா, சரீரத்துல கரை திரை அற்ற நல்ல ஒரு பரிசுத்த ஜீவியத்தை காண்பிக்கிறது. மூன்றாவது, இந்த அருமையான கர்த்தர் நல்லவன். சுத்திரம் தளிர்த்த கோலை ஆண்டவர் எங்கு கொண்டு போய் வைக்கிறார்? ஓ சுத்திரம், உடன்படிக்கையின் கற்பலகைகள் இருந்த இடத்தில். ஓ, இந்த உடன்படிக்கையின் கற்பலகைகள் எதை குறிக்கிறது? இந்த மோசைக்கு 2 கற்பலகைகள் எழுதி கொடுக்கப்பட்டது. 2 கற்பலகை எப்படின்னா, முதலாவது இவன் மலைக்கு மேலே போன போது ஆண்டவரே தன் கைப்பட எழுதி 10 கட்டளைகளை எழுதி கொடுத்தார். ஆனால் அவன் கீழே வந்த போது ஜனங்களுடைய கிரியைகளை பார்த்து கோவப்பட்டு அந்த கற்பலையை கீழே போட்டு உடைச்சிட்டான். அப்புறம் ஒரு நாள் மேலே வாங்கிச்சோன்னு மோசை போறான். அப்ப 2வது மேல போன போது ஆண்டவர் சொல்ல சொல்ல மோசையை எழுது. இது 2வது கற்பனை. இப்போ இந்த 2 கற்பலகைகள் எதை குறிக்கிறது தெரியுமா? வேதாகமத்தின் 2 ஆகமங்களை குறிக்கிறது. ஒன்று பழைய ஏற்பாடு என்கிற ஆகமங்கள், 2வது புதிய ஏற்பாடு என்கிற ஆகமங்கள். இந்த 2ஐயும் கடைபிடிக்கிறவங்களா இருக்கும். அதுதான் இந்த சூத்திரம் கற்பலகைகள். இந்த சோத்திரம் எனக்கு பழைய ஏற்பாடு பிடிக்காது, புதிய ஏற்பாட்டை மட்டும்தான் பிடிக்கும் சொல்லக்கூடாது. புதிய ஏற்பாடு பின்னாடி வந்தது, பழைய ஏற்பாடு முன்னாடி வந்தது. அதனால பழைய ஏற்பாடு தான் கரெக்ட்னு சொல்லி பழைய ஏற்பாட்டை மட்டும் பேசக்கூடாது. 2 கற்பலகைகளையும் நாம் கடைபிடிக்கிறவர்களா இருக்கணும். அதுதான் ஆரோனுடைய வாழ்க்கை. மீகா 6:4 சொல்லுகிறது, அனுப்பப்பட்டவர்கள் முதலாவது மோசே, 2வது ஆரோன். இந்த ஆரோனுடைய வாழ்க்கையை தளிர்த்த கோளுதான். இந்த தளித்த கோலை கொண்டு போய் மன்னா கிட்ட வச்சாரு. இந்த தளித்த கோலை கொண்டு போய் நல்ல பொற்பாத்திரத்தை வச்சாரு. இந்த தளித்த கோலை கொண்டு போய் நல்ல கற்பலகைகள்கிட்ட கொண்டு போய் வச்சாரு. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இந்த தளித்த கோலை எங்க வைக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். அன்றைக்கு பரிசுத்த ஸ்தலம் இருந்தது, மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது, வெளிப்பிரகாரம் இருந்தது. இங்கெல்லாம் வச்சிருந்திருக்கலாம், அங்க வைக்கல. மோசையின் கூடாரம் இருந்துச்சு, அங்க வச்சிருந்திருக்கலாம், அங்கேயும் வைக்கல. ஓ சோத்திரம், இன்னும் தட்டுமுட்டுக்கள் வைக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டிகள் கொடுக்கிற அந்த சோத்திரம் சாம்பிராணி போன்ற பொருட்கள் வைக்கிற இடம் இருக்கு, அங்க கொண்டு போய் அங்கெல்லாம் வைக்கல. ஆண்டவருக்கு தெரியும் தளிர்த்த கோலை எங்க வைக்கணும். அதே மாதிரிதான் தேவ ஊழியக்காரனாகி நான் சொல்றேன், உங்கள் ஆண்டவர் எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்க. கொஞ்சம் நீங்க கண்ணை திறங்க. தேவன் உங்களை வச்சிருக்கிற இடத்தை நீங்களே கொஞ்சம் நிதானிங்க. அந்த பக்கத்துல பாருங்க ஒரு மண்ணா இருக்கும், அது கலைதோறும் இறங்கி கிடக்கிறது. இந்த பக்கத்துல பாருங்க ஒரு பொற்பாத்திரம் இருக்கும். மற்றவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம், அவங்கள விட நீங்க பளபளப்பாதான் இருப்பீங்க. மூணாவது இன்னொரு பக்கத்துல தூரத்துல பாருங்க அங்க கற்பலகைகள், அது ஆண்டவர் கொடுத்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வாக்கு தத்துவங்களும் கிருபையுள்ள வசனங்களும். இப்ப இந்த மாதிரி இடத்துலதான் கர்த்தர் உங்களை வச்சிருக்காரு. அங்க எப்படி வச்சிருக்காரு தெரியுமா? தளிர்த்த கோலை. இங்க ஒரு பெரிய ரகசியத்தை பாருங்க, மண்ணா இருக்குது, பொற்பாத்திரம் இருக்குது, கற்பலகை இருக்குது. ஆனா இது 3மே தளிர்க்க முடியாது. ஒரு முறை மண்ணா வச்சா அது மண்ணாவாத்தான் இருக்கும். ஒரு முறை பொற்பாத்திரத்தை வச்சா காலாகாலத்துக்கு அது பொற்பாத்திரமா தான் இருக்கும்.
ஒரு முறை கற்பலகைகளை வச்சா அது கற்பலையாகத்தான் இருக்கும். ஆனா ஆரோனின் கோல் மாத்திரம் அது கோலாக மட்டும் இருக்காது, அது தினமும் தளிர்க்கிறதாகவே இருந்தது. புது 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 இலைகளை கொடுத்தது. புதுசு 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 புதுசா முளைச்சுக்கிட்டே இருந்துச்சு. அது எப்பயும் பச்சையா இருந்துச்சு. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க மண்ணாவா இருந்தது ஒரு காலம், பொற்பாத்திரமா பல பலன் மின்னது ஒரு கற்பனைகளை கடைபிடிக்கிற பெருமையா பேசின ஒரு காலம், அதெல்லாம் கடந்து ஆரோனின் கோல் தளிர்த்ததை போல நீங்க தளிர்க்கணுமே. புதிய கிருபை உண்டாகணுமே, புதிய தாளந்துகள் உண்டாகணுமே, புதிய வரங்கள் உண்டாகணுமே, புதிய கனிகள் உண்டாகணுமே, புதிய ஜெபஜீவிய உண்டாகணுமே, புதிய வேத வாசிப்பு உண்டாகணுமே. அந்த கோல்ல இருந்து இதெல்லாம் தளிர்க்கணும். மண்ணா தளிர்க்காது, பொற்பாத்திரம் தளிர்க்காது, கற்பனைகள் தளிர்க்காது. ஆனா ஆரோனின் கோல் தளிர்த்து கொண்டே இருக்கும். இதுதான் ரட்சிப்பு, இதுதான் கிருபை, இதுதான் ஆசீர்வாதம். இந்த தளிர்க்கிற கோல் தளிர்த்தல் எதை குறிக்கிறது? அதுதான் விசுவாசத்தை குறிக்கிறது. கர்த்தர் நல்லவே. புதுசு புதுசா விசுவாசம், நாளுக்கு நாள் விசுவாசம், ஒவ்வொன்றிலும் விசுவாசம். இதுதான் அந்த அனுப்பப்பட்ட ஆரோனுடைய ஜீவியம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்ல. மீகா 6:4 சொல்லுகிறது, அனுப்பப்பட்டவர்கள் 3 பேர். ஒன்று மோசே, இரண்டாவது ஆரோன், மூன்றாவது அனுப்பப்பட்டது யார்? மீரியாம். கர்த்தர் நல்லவே. மீரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன் என்று அந்த ஆமோசுத்திரம் மீகா 6:4 சொல்லுங்க. இப்ப இந்த மீரியாமை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன? இந்த மீரியாமை குறித்து தேவனுடைய வசனம் கர்த்தர் நல்லவர் சொல்லுகிற கிரியை என்ன? எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய கிருபையின் கரத்தினால இந்த மீரியாமை குறித்து சொல்ல வேண்டுமானால் நிறைய காரியத்தை நாம் சொல்லலாம். ஆனால் தேவன் நல்லவே. இந்த மீரியாமை குறித்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் சொல்கிறோம் 15ஆம் அதிகாரம் 21வது வசனம். யாத்திரையாகவும் 15, 20 மற்றும் 21 2 வசனத்தை வாசிக்கிறேன். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்பூரை எடுத்துக்கொண்டார்கள். சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். ஓ கர்த்தர் நல்லவே. இங்கு தேவனால் அனுப்பப்பட்ட 3வது நபர் மீரியாம். இந்த மீரியாமை குறித்து தேவனுடைய நியமம் என்ன? இந்த மீரியாமை குறித்து சொன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இந்த மீரியாமுக்குள்ள அழகான சில நற்கிரியர்களை காற்ற பாருங்க. அந்த யாத்திரையாகும் 15ஆம் அதிகாரம் 20, 21 சொல்லுது. முதலாவது, இவள் ஆரோனின் சகோதரி. இவள் நல்ல ஒரு சகோதரியின் பக்குவம் உள்ளவளா, சகோதரிக்கு ஏற்ற கிரியை நடந்தவள். இரண்டாவது, அவள் ஒரு தீர்க்கதரிசி என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது, நல்ல அழகா தம்புரு வாசிக்கிறவள் என்று அந்த வேதம் சொல்லுகிறது. நான்காவதாக சொல்கிறோம், அந்த கர்த்தர் நல்லவை நடனம் பண்ணுகிறவள் என்று வேதம் சொல்லுகிறது. ஐந்தாவதாக நல்ல பிரதிவசனம், நல்ல வசனம் சொல்லுகிறவள் என்று பார்க்கிறோம். ஆறாவதாக கர்த்தரை பாடுகிறவள் என்று பார்க்கிறோம். ஏழாவதாக தேவனுடைய மகிமையை விவரிக்கிறவளாய் இருக்கிறார். இந்த மிரியாமுக்குள் இந்த 7 கிருபைகள் பூரணமாய் பரிபூரணமாய் விளங்கினது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கொஞ்சம் நீங்க கவனிங்க. நான் சொல்றது கொஞ்சம் யோசிங்க. நீங்க தப்பா எடுக்கிறீங்களா, கோபப்படுறீங்களா, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா உண்மை என்னன்னாக்கா, இந்த தகுதிகள் இப்படிப்பட்ட கிருபை நம்மள்ட்ட இருக்கா? இப்ப மிரியாமை குறித்து ஒரு 7 காரியத்தை சொல்.
ஒண்ணு, அவ சகோதரிக்கு ஏற்ற தகுதி உள்ளவளா இருக்கிறா. இரண்டாவது தீர்க்கதரிசியா இருக்கிறா. மூணாவது தம்புரு வாசிக்கிறவளா இருக்கிறா. நாலாவது நடனம் பண்ணுகிறவளா இருக்கிறா. ஐந்தாவது சோத்திரம் வசனம் பேசுகிறவளா இருக்கிறா. ஆறாவது பாட்டு பாடுகிறவளா இருக்கிறா. ஏழாவது மகிமை நிறைஞ்சவளா இருக்கிறா. 7 கனிகள் அல்லது 7 கிருபைகள் அவள்கிட்ட இருக்கு. இதே மாதிரி இன்னைக்கு ராத்திரியில இந்த செய்தி கேட்கிற உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட பற்பல கிருபை இருக்கான்னு கொஞ்சம் யோசிங்க. அப்படி இருந்தா நீங்களே உங்க கையை விரிச்சு உங்க விரலை விட்டு நீங்களே எண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள என்னென்ன கிருபை இருக்குது, என்னென்ன தாளந்து இருக்குது, எந்தெந்த அபிஷேகம் இருக்கிறது, அல்லது தேவனை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளங்கள் உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கு. நீங்களே விரல் விடுங்க. என்கிட்ட நல்ல இந்த அருமையான வசனம் பேசுற கிருபை இருக்குது, என்கிட்ட நல்ல வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிற கிருபை இருக்குது, என்கிட்ட எந்த நேரத்துல சொன்னாலும் நடுராத்திரி கூப்பிட்டாலும் பிரசங்கம் பண்ணக்கூடிய பிரசங்க கலை இருக்குது, என்கிட்ட எந்த பிசாசு பிடிச்சவங்க வந்தாலும் ஜெபிச்சா உடனே பிசாசு நீக்கக்கூடிய மகிமை இருக்கு. இப்படின்னு உங்களால உங்க ஜீவியத்தை குறித்து எதை சொல்ல முடியும்? நீங்க அடுத்தவங்கள்ட்ட என்ன இருக்குன்னா பார்க்காதீங்க. அவங்க எந்த அளவுக்கு சிறந்தவங்க வல்லமை உள்ளவங்களா பார்க்காதீங்க. நீங்க கட்டின புருஷனா இருந்தாலும் மனைவி கிட்ட இதெல்லாம் இருக்கான்னு சோதிக்காதீங்க. நல்ல புருஷனை கல்யாணம் பண்ணிருக்கு இருந்தாலுமே புருஷன்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்காதீங்க. முதலாவது உங்கள்கிட்ட இந்த கிருபைகள் இருக்கா? இந்த மிரியாமுக்குள் இந்த 7 அருமையான அடையாளங்கள் காணப்படும். இதே போல நமக்குள் என்னென்ன இருக்கு? கர்த்தர் நல்லவர். அதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியா சொல்றேன். சாதாரண மனுஷர்களுக்கும் பரிசுத்தாவின் பெற்ற மனுஷர்களுக்கும் ஏக வித்தியாசம். இத முதலாவது நீங்க நல்லா தெரிஞ்சுக்க. சாதாரண மனுஷன் என்கிற ஒரு நார்மல் கிறிஸ்டியனுக்கும் பொதுவான ஒரு கிறிஸ்தவனுக்கும் நல்ல அபிஷேகிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். இந்த சாதாரண கிறிஸ்தவர்கள் என்ன தெரியுமா? அவர்கள் பேரிலே கிறிஸ்தவ பேரை வச்சிருப்பாங்க. அவசரம் ஏதோ ஒரு காரியத்துல ஆண்டவரை தொடர்பு உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு வேலை செய்ய தெரியும், உழைக்க தெரியும், சம்பாதிக்க தெரியும், குடும்பத்தை நடத்த தெரியும், சொத்து சுகத்தை சேர்க்க தெரியும். திடீரென்று ஒரு வெளிப்பாடு, திடீரென்று ஒரு சொப்பனம் வந்துருச்சுன்னா அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் என்னன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அவங்க திடீர்னு ஒரு மாற்றம் வருதுன்னா அது தேவன் தான் கொடுத்தாரு புரிஞ்சிக்க தெரியும். ஆனா இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க யாருனாக்கா மல்டி டேலண்ட் கிஃப்ட் பெற்றவர், பலதரப்பட்ட வேலை செய்யக்கூடிய நல்ல கிருபை பெற்றவர். உங்க மேல தேவனுடைய அபிஷேகம் இருந்துச்சுன்னாக்கா கர்த்தர் நல்லவே, உங்கள் ஆவியானவர் அந்த இடத்துக்கு ஏற்றபடி அப்படியே மாற்றுவார். நீங்க போறீங்க, ஒரு பிசாசு பிடிச்சு ஆடிட்டு இருக்கோம்னா உங்கள்கிட்ட ஒரு அக்கினி அபிஷேகம் எழும்பும், அது அப்படியே அந்த பிசாசு பிடிச்சிட்டு இருக்க கையை வச்ச உடனே அதை அலக்கழிச்சு கீழே போயிடும். ஆனா உங்களுக்கு பிசாசு விரட்டுற வரமே கிடையாது, அது உங்க ஊழியமும் கிடையாது, அதுக்காக ஆண்டு அழைக்கல, ஆனா தானா செயல்படும். சரி, அடுத்தது 2-3 நாள் கழியுது, வீட்டுக்கு வர்றீங்க, திடீர் ஒருத்தர் வியாதியாப்படுத்து. அவர் சொல்றாரு, எனக்கு கையெல்லாம் முறுக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, என்னமோ தெரியல, மனசுக்கு பாரமா இருக்கு, கொஞ்சம் பயமா இருக்கு, என்னவோ நடந்துரு போல பயப்படுறேன், அதனால இப்போ என்ன நடக்குன்னு தெரியல, நீ ஜெபம் பண்ணிக்க அப்படின்னு கேட்கிறோம். நீங்க ரொம்ப பெரிய ஊழியக்காரங்க கிடையாது, உங்களை சுகமளிக்கிற வரமும் கிடையாது. ஆனா அவங்க இப்படிலாம் சொன்ன உடனே கேட்டுக்கிட்டது ஒரு ஜெபம் பண்ணி, நீங்க ஜெபம் பண்ண உடனே பாத்தீங்கன்னா சாவதற்கு இருந்தவங்க, சாவ குறித்து பயந்துட்டு இருந்தவங்க, எதோ புலம்புனவங்க, அந்த வியாதி நீங்க சுகமாயிருக்கும். அதே போலதான் நீங்க டிராவல்ல போயிட்டே இருப்பீங்க, அங்க ஒரு பர்சு கிடக்கும், அது மத்தவன் பாக்குறானோ இல்லையோ உங்க கண்ணுக்கு கரெக்டா அந்த மணி பர்ஸ் தெரியும். அந்த மணி பர்ஸ் தெரியும், கரெக்டா நீங்க குனிங்க, நீங்க குனிஞ்சு எடுக்கிறத மத்தவன் எவனும் பார்க்கவும் மாட்டான், யாரும் கவனிக்கவும் மாட்டாங்க. ஆனா நீங்க எடுத்து நீங்க உடனே உள்ளத்துல ஐயோ பாவம் அது யாருது,
அவன்கிட்ட என்ன காசு இருக்கு, விட்டுட்டு போனா என்ன நடக்கும் தெரியல. உடனே கூப்பிட்டு விசாரிச்சு அந்த மணி பர்ஸ் கொடுப்பீங்க. அங்க இருக்கிறவங்கள பாராட்டும். இப்ப நல்லா கவனிக்கணும், இதுதான் அபிஷேகம் பெற்றவர்களுக்குள் இருக்கிற கிருபை. உங்களுக்குள் பரிசுத்தாவின் கிருபை இருக்குன்னாக்கா அந்தந்த காலத்துக்கும் அந்தந்த ஏற்ற இடத்துக்கு ஏற்றபடி தேவன் உங்களை மாற்ற வேண்டும், நீங்கள் பயன்பட வேண்டும். அது முதலாவது நல்லா தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, மோசே ஆரோனை பார்க்க போகும்போது பார்த்துட்டு உடனே டக் 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 டக்குன்னு திரும்பி வரவனா இருந்தான். அதே மோசே சீனாய் மலைக்கு போன போது உடனே திரும்புறவனா இல்ல, அங்கே தங்குறவனா இருந்தான். அப்ப ஆரோன்ட்ட போனா தங்காதவனும் சீனாய் மலைக்கு போனாய் தங்குகிறவனா இருந்தான். ஓ, கர்த்தர் நல்லவை. அப்ப இடத்துக்கு ஏற்றபடி அவன் மாறுகிறது, தேவன் அவனை மாற்றினான். இதுதாங்க அபிஷேகம். நம்ம ஊழியத்துல ஒரு காரியத்தை நான் சொல்ற, பெருமையா இருந்த கர்த்தர் மன்னிக்கணும், அது உங்க விசுவாசத்துக்காக. சிலர் அல்ல பலர் என்கிட்ட பேசும்போது எப்பயாவது பேசுவாங்க, கொஞ்சம் தான் பேசுவோம். அப்ப அவங்க சொல்லுவாங்க, நான் கேட்பேன், என்னம்மா எப்படி இருந்துச்சு, நம்ம ஊழியர்கள் அப்படி இருக்கு, செய்தி எப்படி? அப்ப அவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, உங்க செய்திகளை கேட்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சில நேரம் வேதாகம கணக்குகள் எடுக்கிறீங்க, புள்ளி விவரத்தோடு கணக்கா போடுறீங்க. இப்படியும் பைபிள்ல இருக்கா, இப்படி கணக்கு போட முடியுமானது கணக்கு டீச்சரா இருக்கிற எனக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. சிலர் சொல்றாங்க, அறிவியலை பத்தி எடுக்கிறீங்க, வெறும் அறிவியலா சொல்றீங்க, எப்படி அறிவியல் படிச்சீங்கன்னு தெரியல. சிலர் பூகோளத்தை சொல்றீங்க, பூகோளமா சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, பாஸ்டர் எல்லாத்தையுமே படிச்சிருக்காரு, எல்லாமே கரைச்சி குடிச்சிருக்காரு, அவர் படிக்காத புஸ்தகமே கிடையாது, அவர் மனப்பாடம் பண்ணாத சரித்திரமே கிடையாது, எல்லாத்திலும் அவர் மல்டி டேலண்ட், பயங்கர எக்ஸ்பர்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பரிசுத்தாவிக்கும்பாகவும் தேவனுக்கும்பாகவும் ரொம்ப தாழ்மையோடு சொல்றேன், ஓ, எல்லாத்துலயும் நான் எந்த விதத்திலும் ஒரு பெரிய டேலண்ட் பர்சன் கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு நாலேஜும் கிடையாது, அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி பவரும் கிடையாது, அந்த அளவுக்கு பெரிய ஒரு மனுஷனும் கிடையாது. ஆனா எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, அதுதான் அந்த மிரியாம் மேல் வைக்கப்பட்ட தேவனுடைய அபிஷேகம். மிரியாம் மேல் இருந்த அந்த கிருபையை சில நேரத்துல பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர் மீது கர்த்தர் வைப்பார். இங்க நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், எனக்கு கிட்டார் தெரியுமா, நான் அந்த மட்டும் பாக்குறேன், என்னை தயவுசு தொந்தரவு பண்ணாதீங்க. ஓ சோத்திரம், எனக்கு இவ்வளவுதான் கர்த்தர் கொடுத்துரும், இதை மட்டும் பார்த்துக்கிறேன், நீங்க அதெல்லாம் என்னை கட்டாயப்படுத்தாதீங்கன்னு நான் சொல்றேன். அது இல்லை, நீ உங்க மீது அபிஷேகம் இருக்கு அப்படின்னால என் தேவனாகி கர்த்தர் உங்களை இந்த யாத்திரையாகும் 15ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தின்படி பலவிதமான கிருபையினால் நிரப்ப விரும்புகிறார். பலவிதமான அபிஷேகத்தினால் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். பலவிதமான ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் மகிமையினால் கர்த்தர் உங்களை முடிசூட்ட விரும்புகிறார். தேவனாகிய கர்த்தருடைய கிருபை, ஓ சோத்திரம், இன்றைக்கு உங்களோடு பேசிக்கொண்டிருக்கு. நல்ல தாளந்துகளை பயன்படுத்துங்க, நல்ல கிருபைகளை பயன்படுத்துங்க, நல்ல சோத்திர தேவனுடைய வரங்களை பயன்படுத்துங்க. ஆண்டவருக்காக எழும்புங்க, ஆண்டவருக்காக பிரகாசிங்க. ஓ கர்த்தர் ஆண்டவருக்காக ஜொலிக்க பாருங்க. அந்த மிரியான் மேல் இருந்ததானே இந்த அடையாளங்கள், ஒன்று அவள் ஏற்ற சகோதரியாயிருந்தாள். நான் சொன்னேன், திரும்பவும் சொல்ற, கவனிச்சுக்கோங்க. ஒன்று சகோதரியாயிருந்தால், இரண்டாவது தீர்க்கதரிசியாயிருந்தால், மூன்றாவது தம்பூர் வாசிக்கிறவளாயிருந்தால், நான்காவது நடனம் பண்ணுகிறவளாயிருந்தால், ஐந்தாவது பாட்டு பாடுகிறவளாயிருந்தால், ஆறாவது வசனம் சொல்லுகிறவளாயிருந்தால், ஏழாவது மகிமை நிறைந்தவளாயிருந்தால். இந்த 7 காரியம் மிரியாமுக்குள் காணப்பட்டது. இதுல ரொம்ப பெஸ்ட் எது அப்படின்னு கேட்டா, நீங்க இந்த 7ல ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. இன்னும் இந்த மிரியாமுக்குள் காணப்பட்ட 7 கிருபையில எனக்கு பிடிச்ச பெஸ்ட் கிருபை என்னன்னாக்கா, மொத கிருபை என்ன தெரியுமா, ஆரோனின் சகோதரியாகி மிரியா. முதலாவது நாம் யாருக்கு நம்ம எப்படி வெளிப்படுத்தணும்னா, நல்ல சகோதரியா நம்ம வெளிப்படுத்தும், நல்ல சகோதரனா வெளிப்படுத்தும். கூட இருக்கிற சகோதரனுக்கு நாம் சகோதரனா காண்பிக்காம,
காண்பிக்க வேண்டியவர்களுக்கு சகோதரியா காண்பிக்காம, என்கிட்ட மகிமை இருக்குது, என்கிட்ட தீர்க்க தரிசனம் இருக்குது, எனக்கிட்ட தரிசனம் இருக்குது, என்கிட்ட சொப்பனத்துக்கு விளக்கம் இருக்குது, என்கிட்ட அபிஷேகம் இருக்குது, எனக்கு மகிமை இருக்குது, என்கிட்ட வல்லமை இருக்குது, என்கிட்ட ஊழியம் இருக்குன்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. முதலாவது கூட இருக்கிறவங்களுக்கு சகோதரிக்கு சகோதரியாயிருங்க, மகளுக்கு மகளாயிருங்க, மருமகளுக்கு மருமகளாயிருங்க, மாமியாருக்கு மாமியாராயிருங்க, அம்மாவுக்கு அம்மாவாயிருங்க, தங்கச்சிக்கு தங்கச்சியாயிருங்க, அண்ணனுக்கு அண்ணனாயிருங்க, தம்பிக்கு தம்பியாயிருங்க, மச்சானுக்கு மச்சானாயிருங்க, மாமாவுக்கு மாமனாயிருங்க, தாத்தாவுக்கு தாத்தாவாயிருங்க. உங்களுக்கு என்ன கேரக்டர் ஆண்டவர் கொடுத்தாரோ அந்த பிசிக்கல் கேரக்டர், உடல் ரீதியான அந்த கேரக்டரை முதலாவது கரெக்டா நீங்க யூஸ் பண்ணுங்க. அந்த பிசிக்கல் கேரக்டரை நீங்க சரியா யூஸ் பண்ணாலே அந்த ஸ்பிரிச்சுவல் கேரக்டர் எல்லாமே உங்களுக்குள்ள வந்துடும். ஆனா இன்னைக்கு மெயின் ப்ராப்ளமே என்ன தெரியுமா? பிசிக்கல் கேரக்டரை யாரும் கவனிக்கிறது கிடையாது. எல்லாத்தையும் ஸ்பிரிச்சுவல் கேரக்டர் தான். தன்னிட்ட இருக்கிற மல்டி டேலண்ட் அனைத்திங்க காற்றுன்னு சொல்லிட்டு தாட்போர் தஞ்சாவூர் ஆய்போய் அக்கறை பொக்கரான்றாங்க. அதனாலதான் கொஞ்ச நாள் விடிவெளி நட்சத்திரமா இருந்து மறுநாள் கீழே சீக்கிரம் விழுந்து போயிடுறாங்க. நான் சொல்றேன், ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம், அந்த வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு. முதலாவது சகோதரி இருப்போம், சகோதரனாயிருப்போம், அப்பாவா அம்மாவா இருப்போம். தேவன் கொடுத்த அந்த சரீர உறவை பேணிக்கா, அதற்கு பின்பு கிருபைகளும் தாழ்ந்துகளும் வரும். இதற்கு ஏற்ற உதாரணம் சொல்லணும்னா ரோமர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1, 2, 3. ரோமர் 16ஆம் அதிகாரம் 1, 2, 3வது வசனத்தை வாசிச்சா, பவுலுக்கு முடிவெற்ற, பவுலுக்கு போய் சேவிங் பண்ற ஒரு ஊர் இருந்துச்சு. அவன் போய் முடிவெற்றது சேவிங் பண்றதுக்குன்னே ஒரு ஊரை வச்சிருந்தான். அந்த ஊருக்கு பேர் கெங்கிரையா என்கிற ஊர். அந்த பவுல் போய் முடிவெட்டி சேவிங் பண்ற ஊர்ல ஒரு ஊழியக்கார பெண் இருந்த, வாலிப பிள்ளை. அவ பேர் பெபையாள். அந்த பெபையாள குறித்து இந்த பவுல் என்ன சொல்ற தெரியுமா? சகோதரியாகிய பெபையாள் எனக்கும் உதவியாயிருந்த. அப்ப அந்த பெபையாளுக்கு எவ்வளவோ டேலண்ட் இருந்தோம், அங்க பவுல் சொல்ற சகோதரி அப்படின்ட்டு. அந்த சகோதரியா இருந்ததுனாலதான் அந்த ரோமர் 16:1 சொல்றது ஊழியக்காரின்னு அவருக்கு பேர் கிடைக்கும். சகோதரி என்கிற தகுதி இல்லாம ஊழியக்காரின் பேர் வராது. முதலாவது நாம் சகோதரியா இருப்போம். முதலாவது பிசிக்கல் கேரக்டர்ல நமக்கு வேண்டிய உரிமைய அந்த சரியா பிரதிபலிப்போம். அதுக்கு பின்னாடி ஸ்பிரிச்சுவல் கேரக்டரும் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸும் ஸ்பிரிச்சுவல் லெவலும் நமக்குள் வரட்டும். அப்படி இருந்தாதான் இந்த யாத்திரையாகவும் 15ஆம் அதிகாரம் 20, 21ஆம் வசனத்தின்படி கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, நாம் தேவனை பிரதிபலிக்க முடியும். இந்த அருமையான முதலாவது சகோதரியாகவும் பின்பு கிருபைகள் நிறைந்தவளாகவும் இருந்ததுனால தான் இந்த மிரியாமின் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பாருங்க. யாத்திரையாக 15:21 சொல்லுகிறது, சோதரம் அவர் மகிமையை வெற்றி சிறந்தார் என்று பாடுகிறார். அப்போ இந்த மிரியாம் தேவனுடைய வெற்றியை குறித்து பாடுகிறாள் என்று சொன்னாலே அவள் வாழ்க்கை ஒரு வெற்றி வாழ்க்கையா இருந்திருக்கிறது என்பதில் சந்தேகம் கிடையாது. எனக்கன்பான தேவச்சனமே, கர்த்தர் நல்லவே. இந்த 3 பேர் மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின்படி தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் 3 பேர். ஒன்று மோசே, 2வது ஆரோன், 3வது கர்த்தர் நல்லவே மிரியாம். தேவனுக்கு மகிமையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த 3 பேருடைய கிருபை உங்களை நிரப்பட்டும். இந்த 3 பேருடைய அபிஷேகம் உங்களை நிரப்பட்டு. இந்த 3 பேருடைய பேர் நமக்கு பரிச்சயமானது. ஆனா இன்னைக்கு கேட்ட சத்தியம் புதுமையானது. அது இவைகளை போல கர்த்தர் நம்மை நடத்துவாராக. மோசையை போல தேவன் உங்களை நினைவு கூறட்டும். ஆரோனை போல உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கட்டும். மிரியாமை போல எல்லாருக்கும் பிரியமான சகோதரனா சகோதரியா கர்த்தர் மாற்றட்டும். கர்த்தருடைய அபிஷேகம் உங்களோட இருப்பதாக. நாம்
ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவை, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேளையில இதோ நாங்கள் ஒருமித்து உமை துதிக்க கர்த்தர் உதவி செய்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு மீகா 6:4 வைத்து மோசே, ஆரோன், மீரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன் என்று சொல்லி ஏன் அனுப்பினீர் என்பதற்கு மோசையை குறித்தும் ஆரோனை குறித்தும் மீரியாமை குறித்தும் வித்தியாசமான காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்தீர் ஐயா. அந்த நற்கிரியைகள் அப்படியே உண்டாவதாக. ஆரோனின் கோல் எப்போதும் தளிர்க்கிறதாய் இருந்ததை போல ஒரு தளிர்த்த அனுபவம், ஒரு துளிர்த்த அனுபவம் பிள்ளைகள் எல்லாருக்குள்ளும் உண்டாகட்டும், எங்களுக்குள்ளும் உண்டாகட்டும். நீர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், நீர் பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், கரத்தை நீட்டினதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இரவிலுடைய பிள்ளைகளுக்கு 5 நித்திரைத்தாரும், கன நித்திரைத்தாரும், கெட்ட சொப்பனங்களுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். தேவ சமாதானம் கூட இருந்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.